وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك هم الأمن وهم مهتدون. قال قتادة رضي الله تعالى عنه: لا تعتبروا الناس بأموالهم وأولادهم، ولكن اعتبروا بالإيمان والعمل الصالح، أو كما قال قتادة رضي الله تعالى. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் நிறைவாக இருந்து நிலவட்டுமாக. இந்த இனிய விழாவின் தலைவராக வீட்டிருக்கின்ற தமிழகத்தின் மூத்த ஆய்வு திருத்தங்களில் ஒருவரான ஜாமியாவின் சிறந்த முதல்வராக சிறப்போடு கல்லூரியை நடாத்தி வருகின்ற கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உண்டான அஜிரத் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற நிர்வாக பெருமக்களே, ஜாமியாவின் பேராசிரியர் பெருந்தகைகளே, நீடு நெய்வாசல் ஜமாத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, எனக்கு முன்னால் பேசிய ஜாமியாவின் முதல்வர் அவர்கள் நமது மீனாடு நிகழ்ச்சியை இங்கே இல்லாவிட்டாலும் உலகம் முழுவதும் ஆங்காங்கே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் கவனிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். அது 100% உண்மை என்பதிலே சந்தேகம் இல்லை. எந்த அளவுக்கு கவனிக்கிறார்கள் என்றால், நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மேடையில் மீனாடு விழாவில் ஒரு தலைப்பில் பேசினேன். என்னை பல ஆளுங்கள் என்னை சந்திக்கின்ற பொழுது என் பெயரை சொல்லி அவர்கள் பேசுகிறார்களோ இல்லையோ, என் பெயரை சொல்லி அவர்கள் என்னை அழைக்கிறார்களோ இல்லையோ, நான் முதல் தடவையாக பேசிய தலைப்பை சொல்லி அழைப்பார்கள் சையீதுல் கௌமி ஹாதிமுன். அந்த தலைப்பை அவ்வப்போது எனக்கு நினைவுபடுத்துகின்ற அந்த ஒரு வாய்ப்பாக இந்த மிஸ்பார் விழாவின் மீளாத விழா இருக்கிறது என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. இதை நடத்துகின்ற நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நிறைவான கூலியை உலகத்திலும் தந்தருவாராக. கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பு ஈட்டி முனையிலும் ஈமானை இழக்காதவர்கள். ஒரு அற்புதமான தலைப்பு. விரிவாக விவரமாக பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் உள்ள தலைப்பு. இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எதை அடிப்படையாக வைத்து எடை போடுகிறார்? இன்றைக்கு நமது நடைமுறையிலே ஒரு மனிதனை அவன் வைத்திருக்கின்ற பொருளாதாரத்தை வைத்து எடை போடுகிறோம். அவனுடைய பிள்ளைகள், குடும்ப பாரம்பரியம், செல்வாக்கு, இதை வைத்து ஒரு மனிதனை கணிக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதனை எதை அடிப்படையாக வைத்து கவனிக்க வேண்டும் என்பதை கதாதா
அற்புதமாக சொல்கிறார்கள். ஒரு மனிதனை அவனிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை அடிப்படையாக வைத்தோ அவனுடைய மக்கள் செல்வாக்கை அடிப்படையாக வைத்தோ நீங்கள் கவனிக்காதீர்கள். செல்வம் வேண்டும், மக்கள் செல்வம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். ஆனால் அதுவே ஒரு மனிதனுக்குண்டான அடிப்படையாக மாறிவிடக் கூடாது. அந்த பொருளாதாரத்தோடு அவனுக்கு சரியான ஈமான் இருக்கிறதா, நல் அமல் இருக்கிறதா என்பதை அடிப்படையாக வைத்து நீங்கள் அந்த மனிதனை இறைவனுக்கு. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ வேண்டும், இந்த உலகத்துக்கு பிறகு மறுமலத்திலும் கண்ணியமாக வாழ வேண்டுமானால் அடிப்படை ஈமானும் நம்மிடத்தில் இருக்கின்ற அமலை சாலி நல்ல அமல்கள் தான். ஏனென்றால் தஃசீரிலே பதிவு செய்வார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். சூரத்து அன்ஆமுடைய 82வது வசனத்திலே இந்த செய்தியை எல்லா தஃசீரிலும் பதிவு செய்வார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு ஒதுக்குப்புறமாக நபியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தூரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். பெருமானார் சொன்னார்கள், எங்களை பார்த்து தோழர்களே, தூரத்தில் ஒரு மனிதர் ஒட்டகத்தில் வருகிறார், அவர் நம்மை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறார், சற்று பக்கத்திலே சென்று பாருங்கள். 2 சஹாபா பேசுகிறார்கள், அழைத்து வருகிறார்கள். பெருமானார் கேட்டாங்க, மின் ஐன அக்பல்த, தோழரை எங்கிருந்து வருகின்றீர்கள், எவ்வளவு பயணத்தில் வருகின்றீர்கள், எங்கிருந்து வருகின்றீர்கள்? அந்த தோழர் சொன்னார், மின் அஹ்லி வ அஷீரதி வ மாலி, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பொருளாதாரம் அத்தனையும் விட்டு விட்டு வருகிறேன். பெருமானார் கேட்கிறது, எங்கிருந்து வந்தீங்க? இவர் சொல்ற பதில், நான் என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய செல்வம் அத்தனை விட்டு விட்டு வருகிறேன். அடுத்து பெருமானார் கேட்டார்கள், ஐன துரீது, என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? குடும்பத்தை விட்டு விட்டு, மனைவியை விட்டு விட்டு, மக்களை விட்டு விட்டு, பொருளாதாரத்தை விட்டு விட்டு வருகின்றீர்களே, வருவதின் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். அந்த தோழர் சொன்னார், உரீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தன்னை ரசூல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கது அசப்த, நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே குடும்பத்தை விட்டு விட்டு வந்திருக்கின்றீர்களோ அது சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க, கது அசப்த. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாரை தேடி போகிறாரோ அவரே நம்மளை விசாரிக்கின்ற பொழுது நமக்கு நோக்கம் இலகுவாக நிறைவேறுகிறது. சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்ட, நீங்கள் தான் நான் தேடி வந்த முகம்மதா? ஆமா. அப்படி என்றால் அல்லிம் நீமல் ஈமான், எனக்கு ஈமான் என்பார் என்ன என்று கற்றுக் கொடுங்க. எடுத்த கேள்வி அதுதான். பிள்ளைகளை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, பொருள்களை விட்டுவிட்டு தூரத்திலிருந்து பயணித்து வருகிறார். வந்தவுடன் தன் நோக்கம் நிறைவேறுவதை எதிர்பார்த்த அந்த சஹாபி கேட்கிறாங்க, அல்லிம் நீமல் ஈமான், அல்லாஹ்வின் தூதரை ஈமான் என்றால் என்ன எனக்கு கற்றுக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான சொல்றாங்க, தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ துகீமு ஸலாத் வ துஊதி ஸகாத் ரசூல் ரமலான் தஹஜ்ஜுல் பைத். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஒட்டகத்தில் அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்த அந்த நபர் ஏதோ திடீரென ஒட்டகம் மிரளுகிறது, ஒட்டகம் தடுமாறுகிறது. தடுமாறி மிரண்டு ஒட்டகத்தின் ஒரு கால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு குழிக்குள்ளே சிக்கிக் கொண்டு அந்த குதிரை குலுக்குகிறது. அந்த குழுக்களிலே ஒட்டகத்தின் மேலும் அந்த தோல் கீழே விழுந்து விடுகிறார். விழுந்த கொஞ்ச நேரத்தில்
அம்மாறு யாசிர் ரலியல்லாஹு அவர்களையும் ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களையும் பெருமானார் சொன்னார்கள், சீக்கிரமாக சென்று அந்த தோலை தூக்குங்கள். வேகமா போய் தூக்குறாங்க என்று ரெண்டு சஹாபாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த தோழர் மரணித்து விட்டார். வந்தார், ஈமானை கேட்டார், கற்றுக்கொண்டார், கலிமாவையும் சொன்னார். அடுத்த நிமிடம் எந்த அமலையும் செய்யவில்லை. ஒட்டகத்தின் கால் ஒரு குழிக்குள்ளே சிக்கிக் கொண்டது. தடுமாற்றத்திலே கீழே விழுந்தார். தலையிலே நன்கு அடிபட்டது. குமிழ ரஜுல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மரணம் வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை அமைதியாக உட்கார்ந்திருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து சென்று அந்த இரண்டு தோள்களை விலக்கிக் கொண்டு பெருமானார் தூக்கப் போகிறார்கள். தூக்குவதற்கு நெருங்கிவிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்காமல் அப்படியே வந்து விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். வந்திருக்கிறார், ஈமான் கொண்டார், அடுத்த நிமிடம் மரணித்து விட்டார். சஹாபாக்கள் தூக்குகிறார்கள், பெருமானாரும் தூக்கச் செல்கிறார்கள். தூக்கச் சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் விட்டுவிட்டு அந்த தோழரையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி வருகிறார்கள். என்ன நடந்தது? பெருமானாருக்கு என்ன காட்டப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களின் சந்தேகத்தை புரிந்துகொண்ட பெருமானார் சொன்னார்கள், ரஅய்து மலக்கை யதுஸாலி ஃபீ ஃபமிஹி மின் சிமாரில் ஜன்னah. நான் இரண்டு மலக்குகளை பார்க்கிறேன். இரண்டு மலக்குகள் சொர்க்கத்தின் கனிகளை இந்த தோழருக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஜிகந்து ஜாஅலி ஜாஹிஆ, அவர் பசியோடு வந்திருக்கிறார். ஈமான் கொண்டார். ஈமான் கொண்டதற்கு பிறகு எந்த அமலும் செய்யவில்லை. அவர் ஊர் கைப்பற்றப்பட்டு வருகிறது. அது பசியை போக்குவதற்கு இரண்டு மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி அவருக்கு சொர்க்கத்தின் கனிகளை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் போய் தூக்கி அதனை எதையும் செய்ய விரும்பவில்லை. இங்கே கவனிக்க வேண்டும், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஒரு மூமினுக்கு முன்னால் பணமா ஈமானா என்றால் ஈமானை தேர்ந்தெடுக்க வேண்டும். பதவியா ஈமானா என்றால் ஈமானை தேர்ந்தெடுக்க வேண்டும். உயிரா ஈமானா என்றால் ஈமானை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஈமானுக்கு முன்னால் பணமோ பதவியோ செல்வாக்கோ அதிகாரமோ உயிரோ ஒன்றுமில்லை. ஈமான் ஈமான் என்ற அந்த வாழ்க்கை தான் அன்றைக்கு சஹாபாக்களை உலகத்துக்கு முன்னால் முன்னோர்களை சாலிஹீன்களை எல்லோரையும் தலைநிமிர்ந்து வாழ வைத்தது. ஆனால் இன்றைக்கு ஈமானா பதவி என்றால் பதவியை நாடுகின்ற சமுதாயம், ஈமானா செல்வாக்கை என்றால் செல்வாக்கை தேர்ந்தெடுக்கின்ற சமுதாயம், ஈமானா உயிரா என்றால் உயிரை தேர்ந்தெடுக்கின்ற சமுதாயம். அதனால் இன்றைக்கு உலக அரங்கிலே ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஒன்றை சொல்லட்டுமா கண்ணியமானவர்களே? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், பெருமானாருடைய ஹதீஸும் அந்த கருத்தை வலியுறுத்துகிறது. இன்னல்லாஹ யுதி அத்-துன்யா மை யுஹிப்பு வ லா யுஹிப்பு. அல்லாஹ் இந்த துன்யாவை தன் விரும்புவர்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். ஆனால் ஈமானை யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு கொடுப்பான். ஆனா நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஈமானை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த ஈமான் பாதுகாக்கப்படுகிறதா? அந்த தோழர் வந்தோடனே நோக்கா போனார்கள், மலக்குமார்கள் சொர்க்கத்தின் கனிகளை ஊட்டுகிறார் என்று சொன்னார்களா இல்லையா? அந்த நேரத்தில் சென்றலா சொன்ன ஆயத்து என்ன தெரியுமா? அந்த சூரத்து அன்ஆவுடைய 82வது ஆயத்தை ஓதி காட்டினார்கள். ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே ஷிர்க்கை கலக்காத மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வேதனை பெற்றவர்கள், அவர்களுக்கு அமுதி என்கின்ற சோதனை இருக்கிறது. வரலாற்றில் ஒரு செய்தி, இன்னைக்கு 40-50 வயதை கடந்தவர்களுக்கு தெரியும். உமர் முஹ்தார் அசது சஹரா பாலைவன சிங்கம் என்ற உமர் முஹ்தார் தன் நாடு லிபியாவை கட்டி காப்பதற்கு, லிபியாவுடைய கண்ணியத்தை, மானத்தை, மரியாதையை காப்பதற்காக 70 வயதை கடந்தும் அசது சஹரா பாலைவன சிங்கம் என்று இத்தாலிய படைகளுக்கு முன்னால் வீரமாக கர்ஜித்து
மரணித்து போனவர்தான் உமர் முக்தார். அவரை பற்றி அவருடைய வாழ்க்கை படமாக எடுக்கப்பட்டது, சினிமாவாக எடுக்கப்பட்டது. அதை நடித்தவர் யார் தெரியுமா? பாலிவுட் நடிகர் அந்தோனி கோயில். அந்த நடிகர் சொல்கிறார், அந்தோனி சொல்கிறார், உமர் முக்தாருடைய வரலாறை படமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் அதில் உமர் முக்தாராக நடிப்பதற்கு நான் தேர்வு செய்யப்பட்டேன். அப்படி தேர்வு செய்யப்பட்ட நான் அவருடைய வரலாறை படித்தேன். அவருடைய வரலாறை படித்து தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். உமர் முக்தார் இன்றைக்கு நெட்ல தட்டினா வரும், அந்த படமே இருக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு, தமிழ்ல இருக்கு, அரபியில இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, எல்லா வழிகளிலும் இருக்கு. அவர் சொல்கிறார், அந்த படத்தில் உமர் முக்தாராக நான் நடிக்க வேண்டும். அதற்கு முன்னால் அந்த உமர் முக்தாருடைய வரலாறை படிக்க ஆரம்பித்தேன். படித்து விட்டு சொல்கிறார், உமர் முக்தார் அவருடைய ஈமானிய கொள்கையை பார்த்து நான் உயர்வு போனேன். அவர் ஈமானிய கொள்கையை அந்த எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை பார்த்து வேண்டுவோனேன் என்பது மட்டுமல்ல, 70 வயதை கடந்து பாலைவன சிங்கமாக இத்தாலிய படைகளை எதிர்த்து தனித்து நின்று வீரமாக கர்ஜித்து மரணித்து போன ஷஹீதான அந்த உமர் முக்தாரின் உள்ளத்திலே அந்த ஈமானை புகுத்திய முகமது எப்படிப்பட்டவர், அந்த முகமது எப்படிப்பட்டவர் சொல்கிறார். நான் உமர் முக்தாரை பார்த்து வேண்டு போனது என்ன தெரியுமா? அவர் இத்தாலிய படையை கைது செய்து தூக்கில் போடுவதற்கு தயாராகிறார்கள். அதற்கு முன்னால் நிருபர்கள் பேட்டி கேட்கிறார். நிருபர்கள் எல்லாம் போய் என்ன சொல்றீங்க? 72 வயதை கடந்து லிபியா தன் சொந்த நாட்டுக்காக இத்தாலிய படைகளை எதிர்த்து போயிட்டு இன்றைக்கு உங்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு உங்களின் அத்தனை முயற்சிகளும் வீணாகி போய்விட்டது, அத்தனை தியாகங்களும் வீணாகி போய்விட்டது, தூக்கில் போட போறாங்க, என்ன சொல்றீங்க? அந்த 70 வயதை கடந்த பாலைவன சிங்கம் உமர் முக்தாருடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இளைய சமுதாயம் பெண்கள் இந்த வார்த்தையை உன்னிப்பாக கவனித்து மனதிலே ஆழமாக படித்து சிந்திக்க வேண்டிய வார்த்தை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன் கஸ்ஸரல் மிதுவா ஸைஃபி ஃபலை யுகஸ்ஸிருல் பாத்திலு ஹக்கி. அற்புதமான வார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கிற 200 முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இஸ்லாத்தை துச்சமென மதிக்கின்ற எதிர்க்கின்றவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன சொன்னார்கள்? இன் கஸ்ஸரல் மிதுவா ஸைஃபி. நாங்கள் எல்லாம் சாதாரண வாளை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். இத்தாலிய படைகளிடத்திலே பீரங்கிகள் இருக்கிறது, நவீன ஆயுதங்கள் இருக்கிறது. அந்த பீரங்கிகள் நவீன ஆயுதங்கள் எங்கள் கையில் இருக்கின்ற சாதாரண இரும்பாலான வாள்களை சுக்குநூறாக உடைக்கலாம், சுக்குநூறாக உடைக்கலாம். ஆனால் நாம் எந்த சத்தியத்தில் இருக்கிறோமோ, நாம் எந்த சத்தியத்துக்காக ஈமானுக்காக போராடுகிறோமோ, அந்த சத்தியத்தை அந்த ஈமானை இத்தாலிய படைகளின் வார்த்தையில் அந்த கை அழித்து விட முடியாது, நுழைத்து விட முடியாது. எங்கள் ஆயுதங்களை ஒதுக்கலாம், எங்களுடைய உடைகளில் ஒதுக்கலாம், எங்கள் உயிரை துச்சமாக அவர்கள் மறைக்க செய்யலாம். ஆனால் எங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய ஈமானை ஒருவனாக கொண்டு செய்யும் சொன்ன வார்த்தை. இன்னும் சற்று நிமிடத்தில் தூக்கில் போக போகிறார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், தூக்கு கயிறை குத்தமிடுகின்ற அந்த நேரத்தில் உமர் முக்தாருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அற்புதமாக ஓதுகிறார்கள். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்லியா. இந்த ஆயத்தை ஓதிட்டா அவருடைய கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்படும். அப்படி என்றால் 70 வயதை கடந்தவர் துப்பாக்கி முனையிலே நிறுத்தப்பட்ட போது கூட தன் சத்திய கொள்கையை ஈமானை விட்டுக் கொடுக்காமல் இந்த 200 மக்களுக்கு செய்தியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சொல்ற தாய்மார்கள் கவனிக்கணும். வரலாற்று எழுதுறாங்க, இத்தாலிய படைகளை நவீன ஆயுதங்களுக்கு முன்னால் சாதாரண வாட்களை வைத்து போரிட்ட
அந்த உமர் முஃப்தாருக்கு இவ்வளவு ஈமானை ஊற்றியது யார் தெரியுமா? இவனுடைய வலிமையை ஊற்றியது யார் தெரியுமா? அவருடைய மனைவிதான். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி பெண்ணை நம்புவார் என்பதற்கு யதார்த்தமான நிதர்சனமான உண்மை உமர் முஃப்தாருடைய வாழ்க்கை. உமர் முஃப்தாருடைய மனைவி மன்னித்து போகிறார்கள், மௌத்தாகிறார்கள். அந்த நேரத்திலே உமர் முஃப்தார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. சுத்தி இருக்க தோழர்கள் தான் கேட்டாங்க, என்ன இப்படி அழுகிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி? இத்தாலிய படையை எதிர்த்து நின்று அத்தனை இழப்புகள் நேரத்திலும் கண்ணீர் சிந்தாதீர்கள், துவந்து ஓடாதீர்கள். உங்கள் மனைவியின் மரணம் இயற்கையானது, மன்னிக்கத்தான் போகிறோம். அந்த வேலையை அடக்கம் செய்துவிட்டு அடுத்த வேலைக்கு தயாராகுவோம், போர்க்களத்தில் இருக்கிறோம். ஆனால் உமர் முஃப்தாரை கேட்கிறேன், அத்தனை வலுவான நெஞ்சம் படைத்த அந்த உமர் முஃப்தார் அசது சஹரா பாலைவன சிங்கம் மனைவியின் மரணத்துக்காக தேடி தேடி அடைகிறார்கள். அந்த வீரனை அரவணைத்தது எது? அந்த வீரனை அரவணைத்த அந்த மனைவியின் தன்மை என்ன? எதற்காக இருந்தார்கள்? சொல்றாங்க, நான் போர்க்களத்தில் ஓய்வு எடுப்பதற்காக நான் என் மனைவி தங்கி இருக்கின்ற கூடாரத்துக்கு போவேன். அவங்க அவங்களுடைய கூடாரத்துக்கு போவார்கள், நான் என்னுடைய கூடாரத்துக்கு போவேன். நான் வருகின்ற சப்தத்தின் அந்த ஒலியை வைத்து என் மனைவி ஓடோடி வந்து அந்த கூடாரத்தின் திரையை கையால் தூக்கி உயர்த்தி உள்ளே வாருங்கள் அன்பு கணவரே என்று என்னை அழைப்பார். உள்ள வாங்க. நான் கேட்டேன், நான் உள்ளே வருவதற்கு முன்னால் நான் வருகிறேன் என்பதை நீ குறிப்பாக உணர்ந்து வேகமாக நீ கையை பிடித்து வாங்கல் என்று அழைக்க மாட்டேங்கிறார். சந்தோஷமா அழைக்கல, ஆனால் வந்தவுடன் அந்த கூடாரத்தின் திரையை திரைச்சீலையில் தலைக்கு மேல் உயர்த்தி கொண்டு வாருங்கள் என்கிறாயே, அது ரகசியம் என்று என் மனைவியிடத்தில் கேட்டேன். என் அன்பு மனைவி சொன்னார், அன்பு கணவரே, நீங்கள் உலகத்தின் வல்லரசான இத்தாலியின் நவீன ஆயுதங்களுக்கு முன்னால் மண்டியிடாமல், தோற்று போகாமல், சரவையாமல், தலைமுடியாமல் வீரமாக ஈமானுக்காக சொந்த நாட்டுக்காக நீங்கள் போராடுகின்றீர்கள். அப்படிப்பட்ட கணவரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் யாருக்கு முன்னாலும் தலை குனிந்து விடக்கூடாது. கூடாரத்துக்கு வருகின்ற பொழுது தலைச்சீலையை நான் தூக்காவிட்டால் நீங்கள் தலை குனிந்து எனக்கு முன்னால் தலை குனிந்து உள்ளே வர வேண்டும். என் அன்பு கணவர், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தலை குனிய வேண்டும், உலகத்தில் யாருக்கும் தலை குனிய கூடாது என்ற உறுதியான கொள்கையினால் அன்பு கணவரை வீட்டுக்குள் கூடாரத்துக்குள் வருகின்ற பொழுது உங்கள் கைகளை பிடித்து வரவேற்காமல் தலைச்சீலை அந்த துணியை தூக்கி கொடுக்கிறேனே, அந்த நேரத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்வை தவித்து எனக்கு முன்னால் தலை சாய்ந்து இருக்கக்கூடாது என்றால் உமர் முஃப்தார் இன்னைக்கு பேசுறோம், உலகம் உள்ளவர்களும் பேசப்படும். வரலாற்றை படித்து பாருங்கள், இளைஞர்களை வரலாற்றை படித்து பாருங்கள். செத்து போன ஈமானுக்கு உயிரோட்டம் கொடுக்கும், பலகீனமான ஈமானை வலுப்படுத்தும் அவருடைய வரலாறு. அந்த வரலாற்றுக்கு பின்னால் அவருக்கு உறுதுணையாக இருந்தது தாய்மார்களே, உங்களை போன்ற ஒரு பெண் தான். வரலாற்றிலே ஈமானுக்கு முன்னால் ஆண்கள் சகாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அதற்கு நிகராக இந்து சொல்ல போனால் அதற்கு ஒரு படி மேலே தாய்மார்கள் இருக்கின்றனர். ஒரு வரலாற்றை சொல்லட்டுமா? அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எல்லோருக்கும் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள், ஆயிஷா அம்மாவுடைய சகோதரி. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, கண் பார்வை இழந்து விட்டார்கள், கண் பார்வை போயிடுச்சு. அவருடைய மகன் அப்துல்லா பின் சுவைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரசியல் காரணங்களால் மக்காவிலே தஞ்சம் இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களால் வெளியே வந்தால் அது ஷஹீதாக்கப்படுவார்கள். நாட்கள் நெருங்குகிறது. ஹஜ்ஜாஜுடைய படைகள் அப்துல்லா பின் சுவைப் ரலியல்லாஹு சுற்றி வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அப்துல்லா பின் சுவைப் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்படுவார்கள்.
அந்த நேரத்திலே வேகமாக தன் தாயிடத்தில் வந்தவர்கள் தாயின் கையை பிடித்து கொண்டு சொன்னார்கள், அம்மா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சுற்றி வளைச்சுட்டான், என் உயிர் போக போகுது அப்படின்னு அழுகும் போது வயதான தாய், கண் பார்வை இழந்துருச்சு, பலகீனமான தாய் தன் மகன் அப்துல்லா சுபைருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், தாய்மார்களே கவனிக்க வேண்டும், அந்த இடத்தில் நாம் இருந்தால் நம் பிள்ளையை பாதுகாப்பதற்குண்டான வழிகளை சொல்லியிருப்போம், தப்பிப்பதற்குண்டான விஷயங்களை அவர்களுக்கு காட்டியிருப்போம். அந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா? கண் பார்வை இல்ல வயதான தாய் மகனின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், யா உனைய, யா உனைய, அன்பு மகனே, இன் குன்த அலல் ஹக்கி வ ததுஊ இலல் ஹக்கி, நீ இருக்கின்ற கொள்கை சத்தியமாக இருக்கவையானால், ஒரு அழைப்பும் படி சத்திய பலியாக இருக்கவையானால், வஸ்புத் அலை, இருக்கின்ற கொள்கையை ஸ்திரமாக உறுதியாக இரு, அவர்கள் சைடாக்கி விடுவார்கள் என்று உயிருக்கு பயந்து கொண்டு போதையாக பேரிடாது, எதிர்த்து நில், எதிர்த்து நில். அப்துல்லா சுபைர் சொன்னாங்க, அம்மா, நான் சைதாயிருவேன், மௌத்தா போவேன், என் உயிருக்கு பயந்து நான் உங்கள்கிட்ட வரல, ஒரு உயிருக்கு பயந்து நான் வரவில்லை. தாய்மார்களை யோசிக்க வேண்டும், நமக்கும் நம் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவதானால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும், பிள்ளையின் மனநிலை எப்படி இருக்கும், யோசிக்க வேண்டும். அப்துல்லா சுபைர் சொன்னாங்க, அம்மா, நான் அதுக்குன்னு வரல, அதை பத்தி கவலைப்படல, இந்த நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு, எதிரியை கொன்று விட்டால் எல்லா மக்களுடைய பார்வையில் படுகின்ற மாதிரி ஒரு குச்சியிலே கட்டி தொங்க விட்டு விடுவார்கள், சிலுவையில் அறைந்ததோடு தொங்க விட்டு விடுவார்கள். அம்மா, நான் செத்ததற்கு, நான் மௌத்தானதுக்கு பிறகு, ஷஹீதானதுக்கு பிறகு அவ்வாறு தொங்க விட்டு எல்லா மக்களும் அதை செருப்பால் அடிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், இன்னும் கழுகுகளும் பழுதுகளும் என் இறைச்சியை சாப்பிடுமே, அதை நினைத்து நான் எனக்கு பயமாக இருக்கிறது. நான் ஷஹீதானதுக்கு பயமாக இல்லை, ஷஹீதானதுக்கு பிறகு என் உடலை இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவார்களே, அதை கொண்டு நான் பயப்படுகிறேன். நான் தாய்மார்கிட்ட இருக்கிறேன். இப்ப அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? நாம் அந்த இடத்தில் ஒரு தாயாக இருந்தால், நம் பிள்ளைக்கு அந்த நிலைமை வந்தால் நாம் என்ன பதில் சொல்லியிருப்போம்? அற்புதமான பதில், யாரும் சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட பதிலை சொல்கிறார்கள், அன்பு மகனே, அன்பு மகனே, அலா தரா அன்ன ஷாத்த லா யதுர்ரு சல்ஹா சல்ஹுஹா பஅத தர்ஹிஹா. அற்புதமான வார்த்தை, அற்புதமாக பேசினார்கள். அன்பு மகனே, ஒரு ஆணை ஒரு மனிதன் அறுக்கிறான், அறுக்கின்ற நேரத்தில் அந்த ஆட்டுக்கு வேதனை இருக்கும். ஆனால் அறுத்த ஆடு செத்ததற்கு பிறகு, மடித்ததற்கு பிறகு அதை தொங்க விட்டு தோலை உரிக்கிறோமே, கத்தியால் வெட்டுகிறோமே, காலை தனியா, எலும்பு தனியா, சதை தனியா, ஈரல் தனியா, குரல் தனியா, எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டுகிறோமே, அந்த செத்த ஆட்டை உரிக்கின்ற பொழுது அந்த உரிப்பதால் வேதனை உண்டா, வெட்டுவதால் வேதனை உண்டா, அறுப்பதால் வேதனை உண்டா? அன்பு மகனே, எப்படி ஒரு ஆடு செத்ததுக்கு பிறகு தோலை உரிப்பதால், கையை வெட்டுவதால், எலும்பை வெட்டுவதால் வேதனை தெரியாதோ, அதே போன்று அன்பு மகனே, போக்குவரத்துக்கு செல், எதிரியை எதிர்த்து உயிர் போகுமையானால், சகிதாகுமையானால் அந்த நேரத்தில் சிரமம் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் மக்களின் பார்வையிலே தூக்கி தொங்க விட்டு ஒரு இறைச்சியை கேவலப்படுத்தினாரோ, கழுகுகளும் பழுதுகளும் சாப்பிட்டாலோ உனக்கு ஒன்று ஆகாது, உனக்கு முன்னால் சகிதுதான், ஈமான் தான் போகும். அந்த வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் தாய்மார்களை நீங்கள் அந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவங்களை பற்றி ஒரு செய்தி, கண் பார்வை போயிடுச்சு, தள்ளாத வயது, அவர் இன்னொரு மகன் உருவத்துக்குழு சுபைர் கிடையாது நினைக்கிறார். அவர்கள் வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்து விட்டு வருகிறார். வந்தவர் தன் தாய்க்கு, வயதான தாய் கண் பார்வை போயிடுச்சு, தாய்க்கு ஒரு அழகான சேலை வாங்கிட்டு வந்தாங்க. வரலாற்றில் இருக்கிறது. சேலை வாங்கிட்டு, அம்மா
வெளிநாட்டு வியாபாரத்துக்கு போனேன், இந்த சேலையை வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. பொதுவா எந்த தாயா இருந்தாலும் சந்தோஷம், வயசாயிச்சோ இல்லையோ, தன் பிள்ளையின் கையால் வாங்கி உடுத்துகின்றதை பாக்கியமாக கருதுவோம் நாம் பெற்றோர்கள். தப்பில்லை, சரி. ஆனா அந்த ஆடையை வாங்கி கையில் அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க, அம்பு மகனே எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஆசையாக வெளிநாட்டுக்கு சென்று உழைத்து வியாபாரம் செய்து சம்பாதித்து தன் தாயை சந்தோஷப்படுத்துவதற்காக வாங்கி வந்த அந்த சேவையை தாய் தொட்டு பார்த்துவிட்டு வயதானவர் கண் தெரியல தொட்டு பார்த்து சொல்றாங்க, அன்பு மகனே இது ரொம்ப மெல்லிசா இருக்கு, வேணாம். அவ என்ன அர்த்தம்? மெல்லிசா இருந்தா உடுத்துகின்ற பொழுது தன் மானத்தை வெளிப்படுத்தி காட்டும். உருவத்தோடு சுவைகள் சொன்னாங்களா? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மென்மையானதுதான், பட்டை விட மென்மையானது. உடுத்தினால் மறைக்க பெற வேண்டிய உறுப்புகள் வெளியே தெரியாதுமா, கண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த சமுதாய பெண்களுக்கு முத்தாய்ப்பால் சொன்ன வார்த்தை, அன்பு மகனே எனக்கு கண் தெரியாது என்று நினைத்துக் கொண்டாய், எதையாவது வாங்கி கொடுத்தால் உறுத்திக்கொள்ள நினைத்துக் கொண்டாய். நீ வாங்கி வந்ததெல்லாம் சரிதான், என் மானத்தை காப்பாற்றும், என் மானத்தை மறைக்கும், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இவ்வளவு மென்மையான ஆடையை நான் உடுத்திக் கொண்டு நான் செல்லும் எதிர்த்து செயலை காத்தடிக்குமையானால், நான் செல்லும் எதிர்த்து செயலை காத்தடிக்குமையானால் இந்த ஆடை என் மேதிக்கு அப்படியே ஒட்டிக்கொள்ளும், அப்படியே ஒட்டிக்கொள்ளும். ஒட்டிக்கொண்டால் என் உடல் உறுப்புகள் வெளியே வாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தெரியும். எனவே வேண்டாம் அன்பு மகனே என்று சொல்லி தடுத்தவர்களால் அஸ்லாமின் அபிமக்கள் வெளியெல்லாம் அந்த வீர மங்கை தான் சகிதாக போகக்கூடிய தன் மகன் அப்துல்லாவுடைய சுவை வெளியெல்லாவுக்கு போப்பா, உயிர் பெருசல்ல, சத்தியம்தான் பெருசு, போய் என்று எதிர்த்து இருக்க சொன்னார்கள் என்றால் அனைத்துக்கும் முன்னாலும் ஈமானை முன்னிறுத்துகின்ற அந்த பக்குவத்தை நாம் பெற்றாக வேண்டும். இன்றைக்கு ஈமான் எப்படி எப்படியெல்லாம் பறிவது, எப்படி எப்படி ஈட்டு முறையில வச்சுதான் ஈமான பறிக்கிறது கட்டாயம் இல்லை. ஈட்டி முறையில் இருக்க வைத்துத்தான் ஈமானை பறிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் மற்றவர்களுக்கு இல்லை. இந்த ஈமான லேசான முறையில பறிக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளும் இன்றைக்கு நடக்குது. வரலாற்றை பார்க்கிறோம். இன்னைக்கு காசா உலகமே மறந்துச்சுங்க. எப்ப ஈரான் சண்டை ஈரான் இஸ்ரேல ஒரு வரி பண்ணிச்சோ, அதுக்கு பிறகு நாம ஜெயிச்சிட்டோம், பலஸ்தீன் ஜெயிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் நடக்கின்ற செய்திகள் இருக்கிறதே, இந்த செய்திகளை படிக்கின்ற பொழுது ஏதோடு ஒப்பிடலாம் என்றால் ஷாபி அபிதாலி பெருமானாருடைய காலத்தில் மக்களுடைய காலத்திலே மக்கத்து குறைசிகள் எல்லாம் பெருமானாரையும் பெருமானாரால் ஈமான் என்ற சகாபாக்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். நீங்க பயானை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். ஷாபி அபிதாலி யாரோ முகம்மதோடு முகம்மதுடைய தோழர்களோடு வியாபார உறவு கொள்ளக்கூடாது, வியாபாரிகள் அங்கே கொண்டு பொருளை விற்கக்கூடாது, திருமண உறவு கூடாது, எந்த உறவுகளும் உதவிகளும் கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்த நேரம். வரலாற்றுல சொல்றாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பட்டினி, சில பேர் புற்களை செடிகளை உண்டு வாழ்ந்தோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தா இன்றைக்கும் கண் கலங்குகிறது. ராஜாவோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இரவிலே எனக்கு சிறுநீர் கழிக்க தேவை வந்ததை எழுந்திருந்தேன். சிறுநீர் கழித்தாக வேண்டும், கடுமையான பசி, நடக்க முடியல. நான் எழுந்திருந்து கல்லாடி ஒதுக்கு போவதாக போகப்படுகிறேன் என்றால் அங்கங்கே கூடாரங்களிலே சகாபாக்கள் தங்கி நிற்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பசி, அதை விட அதையும் தாண்டி கை குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு உறவில்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். நடுநிசி நேரம், எனக்கு கடுமையான பசி, நடக்க முடியல, ஆனால் சிறுநீர் கழிக்க வேண்டும், ஒதுக்குப்புறமாக கல்லாடி போய் சேர்ந்தேன்.
சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே நான் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது ஒரு சப்தம் கேட்டுச்சு. ஒரு சப்தம். நான் சிறுநீரை முடித்து விட்டு என்ன சப்தம் என்று அந்த இடத்தில் ஒரு குச்சியை, இரவு நேரம் தெரியல, ஒரு குச்சியை வைத்து அப்படியே அதை மண்ணை கிளறினேன். கிளறினால் ஒட்டகத்துடைய காய்ந்த தோல் இருந்திருக்கிறது. அது நீர் சிறுநீர் பட்ட காரணத்தினால் சப்தம் வந்திருந்தது. எனக்கு அந்த ஒட்டகத்தோட பார்த்தோன்னே சந்தோஷம். அவர் சொல்றாருங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நான் எடுத்து கொண்டு வந்து அந்த இரவு நேரத்திலே என் சிறுநீர் பட்ட அந்த ஒட்டகத்தோடை கழுவி அதை நெருப்பில் காட்டி சாப்பிட்டேன். நான் சிறுநீர் கழித்தது எனக்கு தெரியும். பசி பல நாள் ஆகிவிட்டது, பசி தாங்க முடியவில்லை. அந்த தோலை எடுத்து கழித்து சாப்பிட்டேன். 3 நாட்களாக எனக்கு உணவதுதான். 3 நாட்களாக எனக்கு உணவதுதான். எப்படி சோபிய அபித்தாலுங்களே ஊரே ஒதுக்கி வைத்து உணவு கூடாது, வியாபாரம் கூடாது, கொடுத்து வாங்க கூடாது என்று தடுத்து வைத்த நேரத்திலே பச்சிலம் குழந்தைகள் பசியால் துடிதுடித்ததோ, பெரியவர்கள் எல்லாம் பசியால் துடிதுடித்து காய்ந்துமான ஒட்டகத்தோலுக்காக காத்திருந்தார்களோ. அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு அதிசயம் நடந்தது. கதீஜா அம்மா சொல்றாங்க, அந்த காலகட்டத்தில் மக்காவில் என் உறவுக்காரர் ஒருவர் தான் ஒட்டகத்திலே உணவுப் பொருளை கொண்டு வருவார். இரவு நேரத்திலே நாங்கள் இருக்கின்ற போது ஒட்டகத்தை விட்டுட்டு போயிடுவார். நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக் கொள்வோம். இது அத்தனையும் இன்றைக்கு நிதர்சனமாக இருக்கிறது. ராஜா பிள்ளைகளை பார்க்கலாம். நீங்கள் செல்போனிலே பார்த்திருப்பீர்கள். மண்ணை அள்ளி சாப்பிடுகிறார்கள். மண்ணை அள்ளி சாப்பிடுறாங்க. செடிகளை பிடிங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, அத்தனை வசதிகள், வாழ்ந்த வீடு இல்லை, உறந்த இடம் இல்லை, உடுத்த உரை இல்லை, உறவுகள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவுகள் யாரும் இல்லை, அனாதைகளாக இருக்கிற அந்த பிள்ளைகள். இந்த நேரத்திலும் கூட அந்த பிள்ளையை நாவில் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை என்ன தெரியுமா? நாமெல்லாம் வெற்றி தலைமுடிய வேண்டும், வெற்றி தலைமுடிய வேண்டும். அந்த பிள்ளைகள் சொல்கின்ற வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களுக்கு போதும் சொல்லிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும். ஒரு நிருபர் பேட்டி கேட்கிறார். அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையிலேயே உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியின் கண்ணத்தை அறைந்த வார்த்தை, ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளின் ஆட்சியாளரின் கண்ணத்தை அறைந்த வார்த்தை. அந்த பிள்ளை சொல்லுது, நிருபர்கள் கேட்கிறாங்க, அம்மா வீடு இல்ல, தாய் இல்ல, தந்தை இல்ல, உறவுகள் இல்ல, இருப்பதற்கு ஓய்வதற்கு இடமில்லை, அனாதையாக இருக்கிறாய், கையிலே காயம், முகத்திலே காயம், இப்படி இருக்கிறார்கள், கிழிந்த ஆடை, கண்டகால ஆடை, இந்த நேரத்தில் என்ன சொல்கிறார்? இந்த புள்ள சொன்ன முதல் வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுங்க, வெற்றி தலைமுடிய வேண்டும். சொன்ன வார்த்தை தெரியுமா? மாத்தல் ஃபரஹு ஃபீ குலூபினா, மாத்தல் ஃபரஹு ஃபீ குலூபினா கமா மாத்தத்தில் இன்சானியத்து ஃபீ குலூபிக்கும். மாத்தல் ஃபரஹு ஃபீ குலூபினா, என்ன இருக்கிறது? சந்தோஷத்தை இழந்து விட்டோம். சந்தோஷம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே மௌத்தா போச்சு. மகிழ்ச்சி என்பது எங்கள் வாழ்க்கையிலே மௌத்தா போச்சு. தாயை பார்த்து மகிழ்ச்சி, தந்தையை பார்த்து மகிழ்ச்சி, நல்ல ஆடை உடுத்தி மகிழ்ச்சி, நல்ல சோறு சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சி, நல்ல உறங்கி மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியும் செத்து போய்விட்டது. கவனிக்கல, அடுத்த வாசகம் தான் கவனிக்கணும். சொல்லுது நம்மளை பார்த்து, மாத்தல் ஃபரஹு ஃபீ குலூபினா கமா மாத்தத்தில் இன்சானியத்து ஃபீ குலூபிக்கும். உலகமே, உலக முஸ்லிம்களே, இஸ்லாமிய நாடுகளிலே எங்கள் உள்ளத்திலே சந்தோஷம் செத்து போய்விட்டது. எதுவாறு தெரியுமா? உங்கள் உள்ளத்திலே மனிதநேயம் செத்து போனதை போல, உங்கள் உள்ளத்திலே மனிதநேயம் செத்து போனதை போல எங்களுக்கு சந்தோஷம் போச்சு. யாருக்கு உதவுனா? ஈரான் அடிச்சதுக்கு பிறகு காசா மறந்து போச்சு. ஆனா ஒரு செய்தியை பார்த்தேன். பார்த்த உடனே கதீஜா அம்மா சொன்னாங்கல்ல, சூபே அபி தாலிப்ல
என் உறவுக்காரர் மட்டும் தனியாக எனக்கு உதவி செய்தார். ஒட்டகத்தை கொண்டு வருவார், விட்டுட்டு போயிடுவார். மாட்டோம், ஒட்டகம் தான் மாட்டோம். அதே போல இன்னைக்கு ஒரு காட்சியை பார்த்துங்க. காசா மக்கள் கடற்கரை ஓரத்துல கடல்ல இருந்து ஏதாவது பொருள் வருமானு எதிர்பார்க்கிறாங்க. ஏதாவது பொருள் வருமானு. ஒரு இளைஞர் ஒரு தண்ணி பாட்டு, ஒரு 2 லிட்டர் பாட்டு, அது மிதந்து வருது. அதை எழுதுறாங்க. எடுத்தோடனே திறந்து பார்த்தா முதல்ல ஒரு சீட்டு. அந்த சீட்டில் எழுதிருக்கு, எமன் இருந்து உங்கள் சகோதரன் உங்களுக்கு உதவி அனுப்புகிறேன். எமனில் இருந்து உங்கள் சகோதரன் உங்களுக்கு உதவி அனுப்புகிறேன். என்ன உதவி தெரியுமா? என்னங்க? வெறும் பருப்பு, சாம்பாருக்கு பயன்படுத்துற பருப்பு, கொஞ்சம் அரிசி, மேல பருப்பு கீழே அரிசி இருக்கு. அவரால் செய்ய முடிந்த உதவி எவரிலிருந்து நேரடியாக வந்து அந்த உதவியை செய்ய முடியாது. ஒரு தண்ணீர் பாத்திரத்திலே அரிசியும் பருப்பை வைத்து அதுல ஒரு கடிதத்தை வைத்து கடல்ல போட்டாரு. அந்த திசையை நோக்கி, ராஜாவின் கடற்கரையை நோக்கி அந்த பாட்டல் வருது. அதை எடுத்து அவர் சாப்பிடுகிறார். சாப்பிடுகின்ற காட்சியும் சோழ அபிகாரிகளே அங்கே கதீஜாவுக்கு தெரியாமல் உறவுக்காரர் ஒட்டகத்திலே வைத்து அனுப்பினாரே, அந்த காட்சியை பொறுத்து பார்க்கின்ற பொழுது கலங்காத கண்ணீர்கள் கிடையாது. நாமெல்லாம் எவ்வளவு சொகுசா இருக்கிறோம், எவ்வளவு சொகுசு மட்டுமல்ல, எவ்வளவு சாப்பாடை வீணாக்குறோம், எவ்வளவு பொருளை வீணாக்குறோம். அன்புமிக்க தாய்மார்களே, அந்த சோபே அபித்தாலிலும் பெருமானாருக்கு உதவியாக இருந்து அன்றைக்கு கதீஜாவை நினைச்சிருந்தா வேணாம் போயிட்டா ராணிமாடி வாழலாம், வேணாம் போயிட்டால் மக்களுடைய ராணிமாடி வாழலாம். ஆனால் அத்தனை வசதிகளையும் சொத்துக்களையும் சோதனையும் ஈமானுக்கு முன்னால் துச்சவர மதித்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி தான் கதீஜா. இன்றைக்கு வரலாறு பேசுகிறது. இத்தனை நடக்குதுங்க. உமர் முகத்தாருக்கு பின்னால் ஒரு பெண், அப்துல்லா சுவைலில்லாவுக்கு பின்னால் ஒரு பெண், சோபி அபிதாலிலே ஒரு பெண். நீங்க ராசாவுடைய பெண்கள் போன்ற பாட்டு. ஆனால் யாருக்கும் கிடைத்திராத ஒரு நியமத், இந்த ஈமான் நியமத்தை இன்னைக்கு சமுதாய இளைஞர்களும் பெண்களும் அற்ப காதலுக்காக இணைப்பிருக்காங்க. அற்ப காதலுக்காக ஈமானா காதலா என்கிறது ஈமானை தூக்கி எறிந்துவிட்டு காதலோடு ஓடுகின்ற அந்த ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு காட்சி இன்னைக்கு சர்வசாதாரணம். ஒரு நாள் மதுரைக்கு தொழிலுக்கு பிறகு பள்ளியிலே அமர்ந்திருந்த பொழுது ஒரு அறிமுகமான கையை பிடிச்சு அழுந்தார். வசதியான கையை பிடிச்சி தேம்பி தேம்பி அழுகிறார். என்னங்க விஷயம்? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தேன், கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவர் சொல்கிறார், 3 மாதங்களுக்கு ஒரு முறை புது போன் வாங்கி கொடுத்துருவேன், புது மாடல் வந்தவை வாங்கி கொடுத்துருவேன். அது 50,000 1 லட்சமோ கேட்பதை வாங்கி கொடுத்தேன். என்ன விஷயம்? என் புள்ள போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. என்ன செஞ்சீங்க? தேடி போனோம். போனா ஹின்சீர் மேற்பவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹின்சீர் மேற்பவர்களோடு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் அதை வாழ்ந்தால் சொகுசான ஏசி அறையிலே தனக்கர தனி அறையிலே வாழ்ந்து கேட்கதையெல்லாம் வாங்கி கொடுத்து சுகமாக ராணியோ வளர்க்கப்பட்ட அவள் கள்ள காதலுக்காக வேண்டி ஈமானை தூக்கி துச்சவளை தூக்கி எடுத்துவிட்டு பெற்றோர்களை ஏசி விட்டு போய்விட்டால் அங்கே பண்டி மேய்ப்போனோடு வாழ்ந்தது. இன்னும் சில நாட்கள், 1 மாதம் கழிந்தது. நான் பெற்றெடுத்த அந்த பெண் பங்கரையாக அழுது கொண்டு இரவு நேரத்தில் யாரும் பார்க்காமல் வீட்டுக்கு வந்தார். என்னை மன்னித்து விடுங்கள், சேர்ந்து வாழ்கிற உங்களோடு சேர்ந்துதான். ஏன் கேட்டேன்? நான் அவனோடு வாழ்வதாக இருந்தால் நானும் அவனோடு ஹின்சீர் மேய்க்க வேண்டும், ஹின்சீர் மேய்க்க வேண்டும், ஹின்சீருடைய கறியைத்தான் நான் சாப்பிட வேண்டும். அப்படி இல்லை என்றால், அதற்கு சம்மதம் இல்லை என்றால், அதற்கு ஒரு ஊர்வலம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் 100 நாள் வேலை திட்டம், டெய்லி வேலைக்கு போன 300 ரூபாய் 4 ரூபாய் சம்பளம்.
கவர்மெண்ட் கொடுக்குது, அந்த வேலைக்கு போயிட்டாய் தாயோட. இந்த வேண்டவில்லை என்றால் நீ எங்கோ போய்வது என்று விட்டால் நான் உங்களை நாடி வந்திருக்கிறேன். அவர் சொல்றார், நானும் கைவிட்டு விட்டேன், வீட்டுக்குள் வராதை போய் என்று பொறுத்து தந்தார். நான் சொன்னேன், ஏன் அந்த தப்பு பண்ணீங்க? குறைந்தபட்சம் உங்களோடு வந்து விட்டால் ஈமான் காப்பாற்றப்படுமா இல்லையா? ஈமான் காப்பாற்றப்படுமா இல்லையா? இனி வாழ்க்கை நல்லதாக மாறுமா இல்லையா? இல்லை எல்லாம் சொத்து போய்விட்டது, எனக்கு ஒரு மகள் இருந்ததாக நான் நினைக்கவில்லை, நான் மௌத்தாகி விட்டதாக நினைத்துக் கொண்டேன். அஸ்மாவிற்கு அபிவர்த்தன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்கே? முஹ்தாருடைய மனைவி எங்கே? அங்கே கதீஜா எங்கே? அத்தனை நபர்களும் ஈமானுக்கு முன்னால் அத்தனையும் தூக்கி எறிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அத்தனைக்கு முன்னால் ஈமானை தூக்கி எறிகின்ற ஒரு அவலநிலை. யோசிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்பிக்க தாய்மார்களே, ஈமானுக்கு வருகின்ற பாதிப்பதற்கு ரொம்ப அபாயகரமானது. நேரடியாக ஈமானை இழக்கிறோம் அப்படிங்கிறதா இல்லை, நிறைய விஷயங்கள். அது கொடுமை என்ன தெரியுமா? இந்த ராசா மக்கள் இருக்காங்க, அது இன்னொரு புள்ள சொல்லிச்சுங்க பேட்டியில. அந்த சொல்லிச்சு, நம்மளை பார்த்து முதல் சொன்ன வார்த்தை உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும். இரண்டாவது வார்த்தை சொல்லுது, உலக முஸ்லிம்களே, நீங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகை தொழுகின்றீர்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் 6 வக்து தொழுகிறோம். கேட்கிற என்னவா 6 வக்து 5 வக்தா உலகம் வரும்? அந்த புள்ள சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜனாசா தொழுகை தொழுது கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வக்திலும் ஜனாசா தொழுகை தொழுது கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அது என்ன இருந்தால் 2 விஷயம் நடக்குது. நான் சமுதாயத்துக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு சொல்றேன். அந்த காசா மக்களுக்கு உதவிகள் போடுகின்ற பொழுது அந்த உதவி பொட்டலங்களுக்குள்ளே போதை பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கிறிஸ்துவ மிஷனரிகள் உள்ளே புகுந்து அங்கே கிறிஸ்துவராக மாற்றிக் கொண்டிருக்கிறார், செய்தி கொண்டிருக்கிறது. இலகுவாக நம்முடைய பலகீனம் எது என்பதை புரிந்து கொண்ட இடைகள் நம் ஈமானை பரிபூரணத்துள்ள அத்தனை காரியங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த சமுதாயம் விழித்துக் கொள்ள சமுதாயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அவர்கள் ரோம் நாட்டிற்கு சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அதை அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பிடிக்கிறார்கள். அது கிறிஸ்துவ நாடு, கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களுடைய தோழர்களும் கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த மன்னன் சொன்னான், தனஸ்ஸர், நீ கிறிஸ்துவராக மாறிவிடுங்கள், மாறிவிட்டால் உஷ்ரிபுக ஃபீ முல்கி, என் ஆட்சியிலே உன்னை கூட்டாளியாக சேர்த்துக் கொள்கிறேன். என் ஆட்சியில நீ பங்குதார். அது மட்டுமல்ல, ஸவ்வஜ்துக பின்தி, என் மகனை உனக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறேன். நீ கிறிஸ்துவராக மாறிவிட்டால் அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை உமக்கு என் ஆட்சியிலே பங்கு தருகிறேன், என் மகனை திருமணம் முடிக்கிறேன். சுருக்கமா சொன்னார், அடுத்த இளவரசர் நீதான், ஆட்சியை உனக்கு தான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மன்னரை பார்த்து சொன்னார்கள், லவ் அஹதைதனி ஜமீஅ முல்கி வ ஜமீஅ மல்லக்தல் அரப், ஒரு ஆட்சி அனைத்தையும் வைத்துக் கொடுத்தார். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களையும் செல்வங்களையும் செல்வாக்கையும் வைத்து தந்தார். கண் சிமிட்டும் நேரம் கூட ஈமானை இழக்க மாட்டார். சொன்ன வார்த்தை, கண் சிமிட்டும் நேரம் கூட ஒரு அத்தனை ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு அத்தனையும் கொடுத்தாலும், அரபு நாடுகள் அத்தனை செல்வாக்கு எனக்கு கொடுத்தாலும், கண் சிமிட்டும் நேரம் கூட ஈமானை நான் இழக்க மாட்டேன். இன்னொரு காரியத்தில் வந்து இவர் எதுக்கு அடிபடிவாது அப்படின்னு சொல்லிட்டு தனி அறை ஜெயில அடைச்சு, தனி அறையில் அடைச்சு
நல்ல பசியை உண்டாக்கி தாகத்தை உண்டாக்கி ஹின்சீர் பன்றியுடைய கரியையும் மதுவையும் உள்ளே வைத்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அனுமதி உண்டு. வேறு வழி இல்லை, இதுதான் உணவு, இதை சாப்பிட்டால் உயிர் வாழலாம் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த ஹராமாக்கப்பட்ட ஹின்சீரை சாப்பிடலாம், தடுக்கப்பட்ட மதுவை குடிக்கலாம், அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அவன் யோசிக்கிறான், இந்த அப்துல்லா உதாப்பா இப்படியாவது நம்ம சொல்ல கட்டுப்படுவாரு அப்படின்னு கடுமையான பசியை உண்டாக்கி தனி அறையிலே அடைத்து வைத்து பசியும் தாகம் ஏற்பட்டதுக்கு பிறகு ஹின்சீரையும் ஹம்ரையும் அனுப்புறான். அப்பயும் அவர் சாப்பிடல, அப்பயும் நான் சாப்பிடல. அல்லாஹ்வும் ரசூலும் ஹராமாக்கிய ஒன்றை என் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆகும் என்றாலும் கூட மன்னா உனக்கு முன்னால் ஒரு நோக்கம் வேறு, ஒரு நோக்கம் வேறு, ஒரு நோக்கம் என் உயிரை காப்பாற்றுவதல்ல, என் ஈமானை பறிப்பது. அதனால நான் மாட்டேன். கடைசியா தான் சொல்லுவான், அப்துல்லா உதாஃபாவே ஒரே ஒரு சொல்லு செய்யி, கப்பில் ராசி, என் தலையை முத்தமிடு, என் தலையை முத்தமிட்டால் உன்னை விட்டு விடுகிறேன். என்ன சிந்தனை தெரியல. இதுக்கு முன்னால சொன்ன விஷயம்லாம் வைத்து ஆட்சியை தர்றேன், அதிகாரத்தை தர்றேன், மனைவியை தர்றேன், இது மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், எல்லாம் தரேன், அது ஒரு நியாயம் இருக்கு. கப்பில் ராசி, என் தலையை முத்தமிடு, உன்னை நான் உரிமை விட்டு முத்தவேன். அந்த நேரத்தில் அப்துல்லா உதாஃபா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சரி, தலையை முத்தமிடுறேன், தலையை முத்தமிடுறேன், ஆனால் என்னை மட்டும் விடுவிக்க கூடாது, என்னோடு கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை தோள்களையும் விடுவிக்க வேண்டும். என்னை விட்டு விட்டா பார்த்தார் சொன்னார், விட்ட வேண்டாம். அதுக்கு சம்மதித்து அவனின் தலையை அப்துல்லா உதாஃபா ரலியல்லாஹு முத்தமிடுகிறார்கள். ஆள் விட்டுட்டான். நேரம் வர்றாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுவுக்கு தெரிவிக்கப்பட்ட அவங்க ஜனாதிபதி தெரிவிக்கப்படுது. அப்படி வருகின்ற நேரத்தில் தூரத்தில் வருகின்ற பொழுதே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் அய்யுகப்பில ரஹஸ அப்துல்லாஹ் பின் உதாஃபா. தோழர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் அப்துல்லா பின் உதாஃபாவுடைய தலையை முத்தமிட வேண்டும், கடமை என்றார்கள். என்று சொன்னது மட்டுமல்ல, முதல் ஆளாக இருந்து அப்துல்லா பின் உதாஃபா ரலியல்லாஹு தலையை முத்தமிட்டார்கள். அவர்கள் முத்தமிட்டதற்கு பிறகு அத்தனை சஹாபாக்கள் விழுந்து முத்தமிட்டார்கள். அப்படி என்றால் அந்த அப்துல்லா பின் உதாஃபா ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு முன்னால் ஈமானா ஆட்சியா, ஈமானா மன்னரின் பிள்ளையை திருமணம் முடிப்பதா, ஈமானா ஹின்சீரை சாப்பிடுவதா என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது ஈமானை தான் காப்பேன், அதன் மூலம் என் உயிரும் காப்பாற்றப்படும், என் தோழர்கள் உயிரும் காப்பாற்றப்படும் என்று அந்த நேரத்திலும் ஈமானை இழக்காமல் பாதுகாத்த பெருமை அப்துல்லா பின் உதாஃபா ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களுக்கு உண்டு. இது போன்ற நிகழ்வுகள் வரலாறுகளை நிறைய சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் உயிரை பாதுகாக்கிறதுக்கு குஃப்ரான வார்த்தையை சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இஸ்லாம் அனுமதிக்குது, இஸ்லாம் அனுமதிக்குது. ஆனால் அந்த அனுமதித்ததை கூட சொல்வதற்கு தயாராக இல்லை சஹாபாக்கள். சாதாரண செய்தி எல்லோருக்கும் தெரிந்ததுதான். முஸைலமத்துல் கத்தாப் நபியுடைய காலத்திலே தன்னை நபியாக வாதித்தவன். அவன் 2 சஹாபாக்கள் மாட்டிக்கிறாங்க. ஒரு சஹாபிட்ட கேட்டான், அத்தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், சாட்சி சொல்றியா? ஆமாண்டா. அடுத்து கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், சாட்சி சொல்றியான்னு கேட்டார். அந்த தோழர் சொன்னாரு, ஆமா அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். ஏன் உயிரை காப்பாற்றணும் விட்டுட்டான். இன்னொரு தோழரை கூப்பிட்டான். அவர்கிட்ட கேட்டான், அத்தஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், சாட்சி சொல்றியா? ஆமான்னாங்க.
அடுத்து கேட்டா அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சி சொல்கிறாயா என்று கேட்டார். அந்த சஹாபி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? முதல்ல உள்ள சஹாபி ஆமான்னு போய் உயிரை காப்பாத்திட்டார். இந்த சஹாபி கேட்கிறாங்க, ஆனா அசம்மு, டேய் நான் செவிடேன், நீ என்ன கேட்க எனக்கு தெரியலன்னா நீ தப்பிக்க முடியுமா? நான் முதல் வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டாங்க, காது கேட்டுதான் பதில் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வார்த்தை சிறுக்கான வார்த்தை, அவனை நபியாக சாட்சி சொல்ல வேண்டும். அப்ப சொன்னாங்க, ஆனா அசம்மு, நான் செவிடேன், என்ன சொன்னா எனக்கு தெரியலன்னா தூக்கிட்டு வெட்டினான். ஹதீஸ் வருது, இரும்பன் இரும்பன் துண்டு துண்டாக வெட்டினான், துண்டு துண்டாக வெட்டினான். அப்படி ஈமானை இறக்காவிட்டால், ஈமான் உறுதியோடு இருந்தால் வெட்டப்படுவோம், உயிர் பறிக்கப்படும், துண்டு துண்டாக வெட்டப்படுவோம் என்று நன்கு தெரிந்திருந்தோம். அந்த தோழர் ஈமானை இழக்கிற வெட்டினான். ரெண்டு தோழர்கள் ஒருவர் கிடைத்த அனுமதியை பயன்படுத்திக் கொண்டார். இன்னொருத்தர் அந்த அனுமதியை தாண்டி எனக்கு அது தேவையில்லை, ஈமானை இழக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். பெருமானாருக்கு செய்தி வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதல் நபர் முசைலமாவை நீ நபிதான் சொல்லி போனாங்களா இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட ருஹ்ஸத் அனுமதியை பெற்றுக் கொண்டார், அனுமதியை அறிந்து கொண்டார். இரண்டாம் அவர் அந்த நேரத்தில் ஈமானை இழக்காமல் சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டார். முதல் நபர் செய்ததை தவறு என்று பெருமானார் சொல்லவில்லை, அனுமதியை பெற்றுக் கொண்டார். இரண்டாவது கொடுக்கப்பட்ட அனுமதியும் கூட ஈமானுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நம்முடைய ஈமான் ஈட்டி முனையில நிற்க வைத்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்கின்ற அற்புதமான தலைப்பு. நீங்க ஈமான்ல மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயம். ஒரு செய்தியை நான் சொன்னேன், நீங்க எங்க பார்த்தாலும் இந்த கேஎஃப்சி இங்க இருக்கிற கூட்டத்தில் யாராவது சாப்பிடாம இருக்கிறோமா? சாப்பிடாம நான் சொல்றேன் என்னுடைய பாஷையில, இங்க யாராவது கேஎஃப்சி சாப்பிடாம இருந்தா அவர்களெல்லாம் வாழி நடமாடும் அவுளியாக்கள். கண்டிப்பா நடமாடும் அவுளியாக்கள். காரணம், கேஎஃப்சி என்பது ஹலால் செய்யப்பட்ட உணவு இல்லை என்பது பல வழிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பல சந்தர்ப்பங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஹலால் இல்லை, பேர் வந்தா ஹலால் போட்டுமா, அது யாருக்கும் போட முடியாது, யாரும் போட முடியாது. ஒரு இஸ்லாமிய பத்திரிகையில செய்தி வந்துச்சு, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலியில ஒரு கடைக்காரர் நம்மால் வாய சம்பளத்துக்கு வச்சிருக்கான், ஹோட்டல்ல தொப்பி போட்டு நிக்கணும். மருத்துவ முஸ்லீம் இருந்தா ஹலால் ஹலால்னு சொல்லணும், இதுதான் வேலை. 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம். இது பத்திரிகையில் வந்த செய்தி, இஸ்லாமிய பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் சொல்றார், ஒரு 1 மாதம் 2 மாதம் இருந்தேன் சம்பளத்துக்காக வேண்டி, ஆனா கடையில பார்த்தேன் எதுவுமே ஹலால் இல்லை, எதுவுமே ஹலால் இல்லை. நான் தொப்பி வச்சு வாயாருக்கு சலாம் சொல்லி ஹலால் சொல்றதுனால என் மேல நம்பிக்கை வச்சு நிறைய முஸ்லிம் வந்து சாப்பிடுறாங்க. யோசிச்சு பார்த்தேன், மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்னை நம்பி வரக்கூடிய இந்த முஸ்லிம்கள் ஹராம சாப்பிட்டு போறாங்களே, அதனால் அவருடைய தொழுகையின் பாதிப்பு என்ன, அவர்கள் கேட்கின்ற துஆக்களின் தரம் என்ன என்பதை அதற்கு நாம் உடமையாக இருக்கிறோமே என்று மனம் வருந்தி 10,000 ரூபாய் சம்பளத்தை தூக்கி போட்டு நான் வேலையை விட்டு வந்துட்டேன் என்று சொல்கிற சாட்சி பத்திரிகையில வந்து செய்தி. இதில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அதனால அல்லாஹ்வுடைய நிரம்பர் ஈமான், அந்த ஈமானை பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ செல்வாக்குக்காகவோ உயிருக்காகவோ எந்த சூழ்நிலையும் விட்டு விடாமல் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக தெரிகின்ற ஷரபி அபீ தாலிப், அதே போன்று இன்னைக்கு காசா, அந்த மக்களை நாம் முன் பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் ஈமானோடு வர்ணிக்கின்ற, ஈமானோடு வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.